வாழ்க வளமுடன். முக்கியமாக முதல் விஷயம், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தாய் தந்தைக்கும், அடுத்து என்னை அப்பா தான் அனுப்பிச்சி வச்சாங்க மன்றத்துக்கு 1988. அதுக்கடுத்து இந்த கலையை நமக்கு கற்றுக் கொடுத்த குருவும் குரு மகான்களும், மூணாவதாக இந்த வாய்ப்பை இலங்கைக்கு ஒரு வேதாத்திரியம் தெரிந்த ஒரு விஷயத்துக்காக, வேறு எந்த விஷயத்துக்கும் இல்லை, நமக்கு தெரிஞ்சது இது ஒன்று தான், வேறு நம்ம ஒன்றும் தெரியாது. ஸோ வேதாத்திரியம் தெரிந்த அந்த ஒரு விஷயத்துக்காக நம்முடைய பேராசிரியர், ரொம்ப அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, ரொம்ப இலங்கைக்கு ரொம்ப பழக்கமான இந்திராமா தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த 3 பேர்த்துக்கும் நன்றி சொல்லி இந்த விஷயத்தை, இந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்குவது, காத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இதை கொடுப்பதற்கு இறையருள் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். ஸோ இலங்கையில் வேதாத்திரியம் எல்லா பக்கமும் இருக்குது. வாழ்க வளமுடன். ஸோ கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் அங்கே பயணம் ஆனோம். அடுத்து அக்டோபர் 25 தான் ரிட்டர்ன் வந்தது. ஸோ முதல்ல அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ போனது நம்முடைய சென்னை ஏர்போர்ட்லேருந்து. ஏன் இந்த ஒரு டூராக வடிவமைச்சோம் அப்படின்னா, நிறைய வகைகளில் போக முடியும். மதுரையிலேருந்து போக முடியும், எல்லா பக்கமும் போக முடியும். சென்னையிலேருந்து போகிறது கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, அதாவது டிக்கெட்லாம் சான்ஸ் கம்மியாக இருக்குது. ரிட்டன் அண்ட் ஃப்ரோ 15,000க்குள்ளே தான் வந்துச்சு. அதனால் போக வர 2க்கும் சேர்த்து போட்டிருந்தாங்க. அங்கே உள்ள பண்டாரநாயகா விமான நிலையம் சொல்லக்கூடிய இடத்துல தான் போய் இறங்குனது. இறங்கின உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு கதையை. இறங்கினோடனே எனக்கு போகும்போதே சொல்லிட்டாங்க, உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டுக்கு போனோம்னா வெளிநாட்டு சிம்மு நம்ம போட்டுக்கணும், இல்லைன்னா நம்ம சிம்முக்கு இன்டர்நேஷ்னல் ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு 690 என்னமோ கேட்டாங்க ஏர்டெல்லில். சரி, அது வேண்டாம் அப்படின்னோடனே அவங்களுக்கு சொன்னோடனே, அங்கே வந்தோடனே சிம்மு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இறங்கினோடனே நம்ம சிம்மு கட்டு, மறந்துடக்கூடாது, நம்ம சிம்மு கட்டு போச்சு. நான் நின்றுட்டுருக்கேன். பார்த்தா இனி நான் கூப்பிட்றது வாட்ஸ்அப் காலில் தான் யாரையாவது கூப்பிட முடியும், கூப்பிட்டு நான் பேச முடியும். வாட்ஸ்அப் காலுக்கு போகணுன்னா உங்களுக்கு விமான நிலையத்துக்குள்ளே வாட்ஸ்அப் கால் வேணுன்னா அது பாஸ்வேர்டு ஏதாவது தெரியணும். ஓப்பன் சோர்ஸ்ன்னு தான் பார்க்கலாம், ஓப்பன் சோர்ஸ் இல்லை. சரி, அது தெரியல. அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு செக்யூரிட்டி இருந்தார் விமான நிலையத்தில், அவரை கேட்டேன். அவர் கொடுத்தாரு. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா அங்கே ஆள் அனுப்பிச்சிட்டோம், அவர் அங்கே தான் இருக்கார், எங்கள் விமான நிலையத்தில் இருக்கார், அவர் கையில் மனவளக்கலை புத்தகம் வச்சுருக்கார், அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார், வெளியில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அவரை பார்த்துக்கலாம்னு சொல்லியாச்சு. சரி, வெளியே வந்தாச்சு. யாருமே அப்படி தெரியல. நான் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு ஒரு 20 பேர் நிற்கிறாங்க, யார் கையிலையும் மனவளக்கலையை காணோம். திரும்பி என்ன வெளியே வந்தாச்சு, இப்போ இது கட்டு. திரும்பி வெளியே இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் ஃபோன் கொடுக்கக்கூடாது, நீங்கள் நான் என்னோடய வைஃபை ஆக்ட் பண்ணிக்கிங்க, ப்ளூடூத் வைஃபை ஆன் பண்ணிக்கிட்டு அதில் பேசிக்கினார். வெளியே பேசியாச்சு. நீங்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்துருங்கட்டாங்க. இப்போ விமான நிலையத்துக்குள்ளே இருந்தேன், இப்போ விமான நிலையத்தை விட்டு அவுட் ஆஃப் த காம்பவுண்ட் வர சொல்கிறாங்க. சரின்னு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் யாரையும் காணோம். திரும்பி இப்போ நான் உள்ளேயும் போக முடியாது, அதுவும் கட்டு. இப்போ ஓசி வாங்கினோம்ல, அதுவும் கட்டு. இப்போ வெளியில் யாராவது தமிழ் பேசுகிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே ஒருத்தர் பேசினார். அவர்கிட்ட சொல்லி இவங்க நம்பரை கொடுத்து அவர்கிட்ட பேசி, எவ்வளோ அவஸ்தைகள் பாருங்கள். வெளிநாடு போகிறதா இருந்தால் கரெக்டாக அவங்கள நாம் கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலைன்னா முதல் முறையாக போகும்போது வரக்கூடிய சிக்கல்கள். அப்புறம் வெளியில் அவங்க அவரை கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் இவங்க எல்லாமே இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது. இந்த பக்கம் இருந்து வந்தவங்க மனவளக்கலையை அந்த பையன் புத்தகம் எடுத்துகிட்டு வரல. அந்த பையனுக்கு 23, 26 வயசாகுது, எடுத்துகிட்டு வரல மனவளக்கலையை. ரெண்டாவது, அந்த பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அங்கே தான் முடியும், அங்கே தான் நீ கவனிச்சு தான் தெரியும். போயாச்சு. சரிண்ணா அவர் கூப்பிட்டு சொன்னார். அப்புறம் அவங்க ஃபோனில், அதாவது நான் யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மதுரை வீரன்னு சொல்லக்கூடிய அந்த கொழும்பு மனவளக்கலை மன்றத்தில் பிரசிடெண்ட், அவர் பாப்பா இதில் ஸ்டில்லில் கூட இருக்கார், அவருக்கு தான் கூப்பிட்ருக்கேன். அவரை கூப்பிட்டோடனே அவர் இந்த மாதிரி சொன்னோடனே சரின்னு பேசியாச்சு. பேசி அவங்க வெளியில் நிற்கிறவங்க அவங்க நம்பரை கொடுத்து இவர் திரும்பி எனக்காக அவர்கிட்டையும் பேசி வாங்கி இப்போ அவங்களையும் கூப்பிட்டு என்னோட இணைச்சி வச்சுட்டார். வெளியே வந்தோடனே பென்ஸ் கார் நமக்காக நிற்கிது. ஏறி உட்காந்தாச்சு. காரில் போய்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஏங்க எப்படி மிஸ் பண்ணீங்க, மனவளக்கலை புத்தகம் கையில் இருக்கான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் எப்படி மிஸ் பண்ணீங்கன்னு. 2 பேருமே அமைதியாக இருந்தாங்க. டிரைவர் அமைதியாக இருந்தார், கூட வந்த பையனும் அமைதியாக இருந்தான். கொஞ்ச நேரத்து அந்த பையன் சொன்னான், எப்போதுமே இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் வெள்ளை சட்டையாவது போட்டு வருவாங்க, யூனிஃபார்மில் வருவாங்க, நீங்கள் இப்படி கலரில் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுண்ணா. எங்கள் சிக்கல் ஆரம்பிக்குது பாருங்கள். ஒரு சாதாரண விஷயந்தான்.
நான் வெள்ளை சட்டை கூட போடல, இதில் போகிறதுனால நம்ம வந்து போய் தான் போடுவோம், நம்ம யூனிஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களாம் அப்படி போயிருக்காங்க, போனோடனே இவங்க பார்த்துருக்காங்க. நான் மணவளக்கலையை தேடுறேன், அவர் என்கிட்ட வெள்ளை சட்டையை தேடுறார். இவ்வளோ தான் பிரச்சனை. இதுக்காக அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணி அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதனால் இந்த விமான நிலையத்தை மறக்க முடியாது, இதுதான் தொடங்குது. ஸோ இலங்கை எங்கே இருக்குது? நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும், ஒரு தேசம் நமக்கு பக்கத்தில் இருக்குது. பொதுவாக மீனவர்கள் அடிபடும் போது, மீனவர்கள் பிரச்சனை பண்ணும்போது கேள்விப்பட்டோம். கொஞ்சம் பெரிய ஐயா மாதிரி இருக்கவங்களுக்கு 1983 சில விஷயங்கள் தெரியும். நம்ம ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். நம்முடைய கடல் வழி தூரமாக பார்க்கும்போது 237 கிலோமீட்டர் கடல் வழியாக நம்ம போக முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப பக்கம்னு எடுத்துக்கிட்டால் ராமேஸ்வரத்துலேருந்து போக முடியும். அது இப்போ வந்து சமீபத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அமௌண்டெல்லாம் ஒன்று தான். என்ன, கொஞ்சம் விமானத்தில் போகும்போது 25 கிலோலேருந்து 30 கிலோ தான் கொண்டு போக முடியும். இதில் போனால் 40லேருந்து 50 கிலோ வரைக்கும் கொண்டு போக முடியும். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகலாம். மற்றபடி அது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் கப்பல் போக்குவரத்து. அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பை இந்தியா ஸ்ரீலங்காவோட அந்த ஃபெர்ரி சர்வீஸ்னு சொல்லக்கூடியது ஒன்று இப்போது திருப்பியும் நாகப்பட்டினம் இந்த மாதிரி இடத்துலேருந்து போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு. மொத்தம் இலங்கையில் கூடிய மக்கள் தொகை எது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து 2,53,32,000 பேர் தான், ரொம்பலாம் இல்லை. அதனால தான் ஒரு சின்ன விஷயம்னாலும் நாடு பூரா பரவுது. ஒரு 2.5 கோடி 2.25 கோடி தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் 2024 கடைசியாக வந்தபோது 274 போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் இலங்கையோட அந்த அமைப்பு. அதாவது செப்டம்பர் 1978க்கு அப்புறம் இது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுன்னு மாறிச்சு. அதுக்கு முந்தி சிலோன்னு சொல்லுவோம், அதுக்கடுத்து என்னென்னமோ பேர் சொன்னோம். இப்போது அதற்கு பேர் இந்த பேரில் வச்சுருக்காங்க. இப்போது இதோட தலைநகரம் கொழும்பில் தான் நம்ம அறிவு திருக்கோயில் இருக்குது. 2 அறிவு திருக்கோயில் இருக்குது. ஒன்று யாழ்ப்பாணம், தமிழர்கள் நிறைந்த பகுதி யாழ்ப்பாணம் தான், நமக்கு ரொம்ப பக்கமான பகுதி இந்தியாவுக்கு. இது கொழும்பில் இருக்குது. ஃபுல் செக்யூரிட்டியோட ஃபுல் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இது ரொம்ப ஃபேன்சியான ஒரு நகரம். ஏன்னா உலகத்திற்கு மிக முக்கியமான நகரங்களில் கொழும்பும் ஒன்று. ஏன்னா ஏற்றுமதி இந்த மாதிரி விஷயங்களில். ஸோ இந்த நாட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்முடைய டெம்பரேச்சர் தான் அங்கேயும். ஏன்னா குளிர்லாம் ஒன்றும் கிடையாது, கடல் சூழ்ந்து இருந்தாலும் டெம்பரேச்சர் ஒன்றா தான் இருக்குது. போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், இங்கே என்ன இருக்கோ அதுதான் அங்கேயே இருக்குது. ஸோ மத்திய மலைப்பகுதி பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை வளரக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கடுத்து மீன்பிடி பகுதி, அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு 3 வகையான கடலோர மண்டலங்கள் அமைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் நம்ம பார்க்கக்கூடிய இலங்கை. மொத்தமாக எத்தனை பகுதியில் மக்கள் தொகை எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய 75% யார் எப்படி இருக்காங்கன்னா சிங்களவர்கள். இன்றைக்கி நிலைமைக்கு பழைய நம்ம ஆதி காலத்தில் நம்ம தமிழர் இடம், அந்த இடம், இந்த இடம், நிறைய வரலாறுகள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களோட தொகை அப்படின்னு பார்க்கும்போது 70% அவங்க தான். இலங்கை தமிழர்கள் பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க. இலங்கை தமிழர்கள், அதாவது இலங்கையே பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழர்கள் வந்து ஒரு 11.2% இருக்காங்க. இலங்கை மூர் இனங்கள்னு சொல்லக்கூடிய இலங்கை வம்சாவளியில் வேறு கலப்பு அந்த மாதிரி விஷயங்கள் கூட மூர் இனங்கள்னு சொல்கிறாங்க. இந்திய தமிழர்கள், அதை நான் இந்திய தமிழர்கள்னால் அதாவது அங்கே ஓட்டு போட உரிமை கிடையாது, அவங்களோட பாஸ்போர்ட், அவங்க வீசா அந்த இது எடுக்க வேண்டியதில்லை, பாஸ்போர்ட் இருக்கும், வீசா எடுக்க வேண்டியதில்லை. மற்றபடி இந்திய பிரஜைகளாக அங்கே வாழ்கிறாங்க. அவர்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. ஆனால் இது மட்டும் முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அடுத்து மற்றவர்கள் இந்த மலாய்க்காரர்கள், வேடர்கள், சீனர்கள், இந்த மாதிரி நிறைய இந்தியர்கள், டைரெக்டாக இந்தியர்கள் சும்மா அங்கே தங்கி வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்காங்க. இதெல்லாம் அங்கே உள்ளது. அதுக்கடுத்து அங்கே உள்ள அந்த மதம், சமயம்னு பார்க்கும்போது பௌத்த மதம் தான் அங்கே அதிகபட்சமாக இருக்கிறது. எந்த ஒரு அரச மரத்தை பார்த்தாலும் சரி அங்கே புத்தரை கொண்டாந்து வச்சுருவாங்க. நம்ம எப்படி விநாயகரை வைக்கிறோம் அந்த மாதிரி மெதுவாக விநாயகர் லேசாக ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவரை எடுத்துகிட்டு வச்சுருவாங்க. பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க. அங்கே நாடு பூராமே புத்தர் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பெரிய மலைகள் இருந்துச்சுன்னா அந்த மலைகளோட 4 பக்கமும் மிகப்பெரிய பீடத்தை ஏற்படுத்தி புத்தர் சிலை வச்சிடறாங்க. புத்தரோட ஆன்மா அங்கே இருக்க இல்லையோ, புத்தர் சிலை இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது நம்ம பார்க்க முடியுது. அதுக்கடுத்து இந்து மதம்னு சொல்லக்கூடிய தமிழ் இந்த மாதிரி சேர்ந்து ஏறக்குறைய 12.6% இருக்குது. 9.7 இஸ்லாம் மதம் இருக்குது. அதுக்கடுத்து 7.4 கிறிஸ்துவ மதம் இருக்குது. மற்ற மதங்கள் இது இருக்குது. இப்போ இஸ்லாம் மதம் அங்கே பீட் ஓவர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. நல்ல அவங்களோட மதத்தோட ஆளுமை அவர்கள் பௌத்தர்களுக்கு அடுத்து அவங்க அதிகமாக போயிட்டுருக்காங்க. நல்ல வளர்ச்சி அங்கே இருக்குது. ஸோ நாட்டின் வருமானம் எந்த வழியில், அவருடைய நாட்டுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு சோர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு மகர்ஷியெலாம் இருந்தால் வருத்தப்படுவாங்க, ஆயுதங்கள் கூட நம்ம விற்பனை பண்ணுறோம். ரொம்ப கொடுமையான ஸ்டேஜ். எத்தனையோ வருமானங்கள் இருந்தாலும் ஆயுதங்களை, ஏவுகணைகளை தயார் பண்ணி அடுத்த நாட்டுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு, அதாவது உலகத்தில் நம்முடைய முந்தைய தலைவர்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், எல்லாருமே என்னவாக இருந்தாங்க அப்படின்னா பீஸ், உலக அமைதிக்காக போராடினவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி ஆயுதங்களை இந்தியா
தயார் பண்ணுற சொந்த உபயோகத்துக்காக தயார் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பிறருக்கு விற்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அந்நிய செலாவணியை நம்ம உற்பத்தி பண்ணுற வருமானம் வர்றதுக்காக பண்ணுறோம். அவங்களோட வருமானத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கினா அவங்க டூரிசம் தான். அவங்களுடைய மிகப்பெரிய வருமானம் எதுனா அவர்களோட நாடு மொத்தமுமே இயற்கை சூழ்ந்து அமைப்பபடிய நிறைய செயற்கையாக கிடையாது, இயற்கை அமைப்பில் மிகப்பெரிய டூர் மூலமாக தான், டூரிசம் மூலமாக வருமானம் இருந்தது. அது ஏன் இந்த நாடு இப்போ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிருக்கு, அடுத்தவங்கள்ட்ட கையேந்திர நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் டூரிசம் போக முடியல. நிறையா மனிதர்களுக்கு ஆபத்து, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இன்னமும் கூட அந்த சுச்சுவேஷன் முழுசாக மாறலைனாலும் அது இருந்தது. இப்போது அவங்க தனியாக வந்த பிறகு இன்றைக்கி நல்ல ஒரு வருமானம் டூரிசம் மூலமாக இருக்குது. அடுத்து டீ எக்ஸ்போர்ட்டு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி, மலை, குன்னூர் எங்கே போனாலும் ஒரு டீ கம்பெனியோட வாசலில் போனால் கூட நீங்கள் டஸ்ட் டீ தான் வாங்குவீங்க. அந்த டீ தூள் வாங்கும்போது டஸ்ட் டீ தான் வாங்குவீங்க. ஆனால் அங்கே செகண்ட் கிரேடு எல்லா கடையிலையுமே இருக்கும். ஃபஸ்ட்டு கிரேடு சில ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேடே நீங்கள் வாங்க முடியும். அந்த தூள் அவ்வளவு தான் இருக்குது. நம்ம ஜீனி மாதிரி இருக்கும். கரைச்சி அது பிளாக் டீ எல்லாம் குடித்தோம்னா அவ்வளவு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நாம் குடிச்சிட்ருக்குது நம்ம இந்தியாவில் நமக்கு டஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய தேர்ட் குவாலிட்டி தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். சூப்பர் டஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் அவங்க நேரடியாகவே விற்பனைக்கு தராங்க. ஸோ டீ எக்ஸ்போர்ட் நல்லா இருக்குது. அப்பேரல் நம்மளை மாதிரி நிறைய துணி கம்பெனி இருக்குது. அதில் நம்முடைய இந்த பிரசிடெண்ட், அதாவது அங்கே கொழும்பில் இருக்கக்கூடிய மதுரை வீரன் ஐயாவே ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. 250 350 பேர் வேலை பார்க்குறாங்க. அவரே நிட்டிங்லேருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் பண்ணுறாரு. இங்கே சென்னை சில்க்ஸோட நேரடியாக தொடர்பில் இருக்கார் அவர். ஸோ அதுக்கடுத்து நம்முடைய டெக்ஸ்டைல், அந்த அப்பேரல் டெக்ஸ்டைல்ஸு. அடுத்து ரப்பர், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரப்பர் மட்டும் இருக்குது. இந்த மாத்தளை, இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் ரப்பர் இருக்குது. அடுத்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், கோகனட்டு, அரிசி ஏற்றுமதி, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஸோ சின்ன நாடு தான். நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ்நாடே 8 கோடிக்கு பக்கமாக இருக்கும். ஆனால் அது ஒரு 2.25 கோடி 3 கோடிக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நாட்டில் டூரிசம்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமாக, அவ்வளோ பெரிய வருமானமாக அதில் இருக்குது. இப்போது நாங்கள் பார்க்கும்போது பொதுவாக ஒரு 10-12 இடம் அந்த நாட்டில் பிரபலமான இடங்கள், அதாவது டூரிசம் உள்ள நாடுகள்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு மலை பிரதேசம் இருக்கக்கூடியது, அந்த சிகிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ட்டு இருக்கக்கூடிய இடம். ரெண்டாவது, அதாவது நம்முடைய புத்தரோட பல்லு அங்கே இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் நாங்கள் போயிட்டு வந்தோம். கண்டி, அந்த இடம் போனோம். அந்த இடத்துல கண்டிங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்குது. அதாவது இலங்கையிலேயே பெரிய கோவில்னு எடுத்துக்கிட்டால் அந்த கோவில் தான். சுற்றி பார்க்குறதுக்கே குறைஞ்சது 5 மணி நேரம் தேவைப்படுது. 3 மணி நேரம் ஆச்சு நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே. ஓரளவுக்கு தான் சுற்றி பார்த்தோம். அப்படிப்பட்ட இடம். மூணாவதாக உடுவேலைன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பார்க் இருக்குது. அடுத்து அதாவது ஒரு 3 மதங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதாவது கிறிஸ்துவ மதத்தில் ஆதாம் அவர் வந்துட்டு போன இடம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. நம்ம இதில் சிவன் வந்துட்டு போன இடம்னு சொல்கிறாங்க. மூணாவதாக ஒரு இடம் இஸ்லாமியர்களும் சொல்லக்கூடிய ஒரு இடம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் அந்த ஆடம்ஸ் பீக் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்குது. அடுத்து ஒரு பீச்சு, ரொம்ப பிரபலமான பீச்சு. அதுக்கடுத்து ஆர்கிடெக்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு இடத்துல 9 ஆர்ச்சிஸ் பிரிட்ஜுன்னு ஒன்று, பெரிய பிரிட்ஜு. இதுக்குள்ளே அந்த ட்ரெயினில் போயிட்டு வரதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு ராக், அந்த மாதிரி ராக் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் கோல்டன் டெம்பிள், யுனெஸ்கோவால் மறுமயக்கப்பட்ட இதே போல் ஒரு புத்தரோட ஒரு பஞ்சாலை. எங்கு பார்த்தாலும் புத்தரோட கோயில் தான். நிறையா பஞ்சாலான்னு சொல்கிறாங்க, நிறைய அதுக்கு பேர் சொல்கிறாங்க. புத்த மடம் நம்ம பொதுவாக சொல்லுவோம், அவங்க பன்சாலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட புத்தரோட மிக யுனெஸ்கோவால் இது பண்ணக்கூடிய தங்க புத்தர் சிலை இருக்கக்கூடிய ஒரு இடம். அது மாத்தளைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்குது. அங்கே ஒரு அற்புதமான தவமயம் நம்மளது இருக்குது. அங்கே போயிருந்தேன் ஒரு வாரம். அதனால் அங்கே இருக்க அந்த இவங்கள்லாம் தலைவர்கள் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கடுத்து காங்கமேயான்னு சொல்லக்கூடிய புத்தரோட டெம்பிள் ஒன்று இருக்குது. அடுத்து மிரிசா பீச். இதெல்லாம் அவர்களுக்கு வருமானத்தை தேடிக்கிறக்கூடிய இடம். நாம் போனோம் அப்படின்னா ஒரு கைடன்ஸில் ஒரு வாரம் போனோம் அப்படின்னா நம்ம அற்புதமான ஒரு தரிசனம் மாதிரி தாராளமாக போகலாம். இங்கே இருக்கிறவங்க ஒரு 15,000 ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு 2-3 மாதம் முன்னாடி போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நல்ல கைடன்ஸ் கிடைக்குது. நல்ல விதமான எல்லாமே சுற்றி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. என்ன ஒன்று விஷயம்னா, அவர்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 1500 கேட்குறாங்க நம்ம பணத்தில். அதாவது அவங்க பணத்தில் நம்ம பணத்தை விட 3 மடங்கு அது கம்மி. ஓகேங்களா? அந்த அவங்க பணம் இப்போ நாம் 1000 ரூபான்னா அவங்க பணத்தில் 3000 ரூபா வரும்.
இப்போ நான் போகும்போது 3500 பக்கமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஆட்சி ஸ்டெபிலிட்டினால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏறக்குறைய நாம் 1000 எடுத்துகிட்டு போனால் அங்கே 3000 அந்த அளவுக்கு பணம் நம்மளோட வித்தியாசம் நிறையா இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மிருகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மானிட்டர் ரிசார்ட்ஸு ரோட்டில் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இலங்கை விமான நிலையத்திலேருந்து கொழும்புக்கு அறிவுத்தூர் கோவில் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நல்ல ரோடு மிதக்க விட்றாங்க. அந்த ரோட்டில் போகும்போது டபார்னு இந்த பள்ளி குறுக்க வந்துருச்சு. எல்லா வண்டியும் நிறுத்துறாங்க. அது கொமோடோ டிராகன் மாதிரி நான் நினச்சேன். இல்லை, இது வந்து மானிட்டர்னு சொல்லக்கூடிய ரிசார்ட்னு ஒரு சின்ன பள்ளி வகை. ஆனால் எல்லா பக்கமும் அலையுது. யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்லங்கிறாங்க. அது பாட்டு குறுக்க போயிட்டுருக்கு. இங்கேயும் இன்னும் சொல்லப்போனால் இலங்கையில் மலைப்பிரதேசம் நிறையா இருந்தாலும் அதில் எல்லா பகுதியுமே ஏறக்குறைய கொஞ்சம் மலைப்பிரதேசம் மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த பள்ளியோட ஆதிக்கம் நிறையா இருக்குது. வருது போகுது, இந்த மாதிரி சண்டை போடுது. அதுக்கடுத்து முக்கியமாக பாம்புகளில் பைத்தான் பாம்புக்கும் அங்கே குரக்கடைகளுக்கும் பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் போல் தொடர்ந்து அதுக்குள்ளே ரொம்ப வகையில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கலர்ஃபுல் பேரட், நம்ம ஆஸ்திரேலியாவிலாம் சொல்லுவாங்க அந்த பேசக்கூடிய பேரட்னு, அந்த மாதிரி பேரட்ஸ் இருக்குது. ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்னென்னா இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த 2 மிருகங்களும் டேஞ்சரானதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதோட பகுதியெல்லாம் ரொம்ப செப்பரேட்டடாக இருக்குது. அதில் வந்து இந்த யானையும் மிக ஆபத்தான ஆசிய யானைகள்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடியது. காதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஆப்பிரிக்கா யானையோட கொஞ்சம் காம்பினேஷன் மாதிரி இருக்கும் நார்மலாக. அதுக்கடுத்து இலங்கையோட சிறுத்தைகள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கும். அது ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்க. ஸோ பார்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நிறைய பேர்த்துக்கு இப்போ பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1983 அங்கே ஒரு கலவரம் ஆரம்பித்தது. மிகப்பெரிய உச்சபட்ச கலவரம். அது ஏறக்குறைய எத்தனையோ ஒரு குறிப்பிட்ட 2009 வரைக்கும், அதாவது பிரபாகரன் என்பவர் மறைகிற வரைக்குமே இந்த போராட்டம் மிகுந்திருந்தது. அப்போ தான் இலங்கை மிக 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 வறிய நிலைக்கு போச்சு. அதுக்கான காரணம் இது. அதான் அந்த சிவப்பான பகுதிகள் பூராமே எதுனா தமிழர்கள் வாழ்ந்த பகுதி இப்போ இல்லை. அந்த தமிழர்கள் வாழ்ந்த பகுதி தான் அதெல்லாம். அந்த பகுதியில் இருந்தாங்க. ஒரு 25 மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. அங்கே மாவட்டங்கள் நம்ம சொல்கிற மாதிரி மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. அதில் 5 மாகாணம் தான் கேட்டாங்க. அவங்க யாருன்னா தமிழர்களுக்காக கேட்டாங்க. அந்த மாகாணங்களும் இப்போது நம்மக்கிட்ட இல்லை. அப்போயே இல்லை, பிடுங்கப்பட்டது வந்து போக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்க. இதில் என்ன விசேஷம்னா, நாமெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிங்களர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, அரசே எடுத்துக்கிச்சு. அங்கே நான் மாத்தளையில் ஒரு ஸ்கூல் பார்க்குறேன். அந்த ஸ்கூல் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்கூலு, நேஷனல் காலேஜுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் தான் காலேஜஸ் நாங்கள் சொல்லுவாங்க. 4 பக்கமும் வாசல் இருக்கும். அவ்வளோ அருமையானது. எல்லாமே நம்முடைய ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்தவர்கள், காரைக்குடிக்காரவங்க தான் அங்கே இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க தான் அந்த இடமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ எப்படி நம்ம திருப்பூரில் நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்களே, அது மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தவங்க கொடுத்துருக்கிறத அரசே போய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மக்களை இது பண்ணுறப்ப எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கும் போது ஒரே ஒரு வாசலாக 2 வாசலாக தான் இருக்காங்க. இப்போது 2 வாசலே இல்லை. அந்த பகுதியை பூரா ஆக்கிரமிச்சிட்டாங்க. அரசே எடுத்துக்குது. அரசே போய் மீண்டும் தமிழர்களுக்கு அப்படி ஆப்போசிட்டாக அங்கே இருந்துக்கிட்டே இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு. ஸோ இதை நம்ம பார்த்தோம். 1783 2009 வரைக்கும். இன்றைக்கி நிறைய பகுதி அதே போல் நிறைய போகிறப்பெல்லாம் எல்லோரும் கேட்குறது, நீங்களும் இருக்கீங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க, அங்கே பேசுகிற தமிழும் நம்ம பேசுகிற தமிழும் ஒன்றா? இதுதான் பிரச்சனை இருக்குது. தமிழ் புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, அந்த தமிழ் நமக்கு புரியறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அவங்க பேசுகிறது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அந்த தமிழில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து யாருமே என்கிட்டையும் சொல்லலை, போனவங்களும் சொல்லலை, வந்தவங்களும் சொல்லலை. எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த இருக்க தமிழில் ஒரு ஆர்டர் இருக்காது. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு முடிக்க மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டியாச்சா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கும்போதே அதில் சாப்பிடணும் தானே அப்படிம்பாங்க. நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிடணும் தானே அப்படிம்பாங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் புரியுது தானே, எனக்கு நீங்கள் படிப்பிப்பீங்க தானே, சொல்லித்தரதா அவங்க படிப்பிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்மை, ஒரு ஒரு ரிக்வஸ்ட் மாதிரியே இருக்கும். எதுவும் முடிவாக இருக்காது, எதுவுமே டைரெக்டாக ஆர்டராக இருக்காது. இந்த ஒரு விஷயத்தை யாருமே சொல்லவும் இல்லை. நான் ரொம்ப ஏன்னா நான் அங்கே போன உடனே ஐயா மாதிரி பெரியவங்க நிறைய ஆசிரியர்கள், அவங்கள ஒரு சிலரையும் ரொம்ப சின்ன குட்டீஸுகள்லேருந்து எல்லாத்துக்கூடையும் நிறைய நேரம் பேச வேண்டிய வாய்ப்பு இருந்தது. அதனால் அவர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையுமே அந்த தன்மை இருக்குது. ஆனாலும் பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தமிழுக்கு மட்டும் ஏறக்குறைய பாருங்கள், இந்த உலகத்தில் நம்முடைய தமிழில் மட்டுமே 22 வட்டார வழக்கு இருக்குங்கிறாங்க. நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம சென்னைக்கு போனாலே நம்ம அந்த தமிழ் புரிகிறது கஷ்டமாக இருக்குது.
வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் 22 தமிழ் வழக்கு மொழியில் பிரிச்சிருக்கு. ஆனால் தமிழில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழே 2 வகையான டைப் இருக்குது. ஒன்று இலக்கிய தமிழ் ஒன்று இருக்குது, சொல் வழக்கு தமிழ் இருக்குது. அதனால் வட்டார தமிழ் அது இல்லாமல் இன்னும் அந்த உள்ளுக்குள்ள பிரிவுகள்லையும் நிறைய இருக்குது. அது காமனாக யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சியாளர் எத்தனோக்குன்னு சொல்லக்கூடிய உலக மொழியை பற்றிய ஆராய்ச்சியில் அந்த பதிப்பில் 22 வகை இருக்குது நம்ம தமிழ் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதில் பாருங்கள், யாழ்ப்பாண தமிழில் உள்ள பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமாக அவங்க பாராட்டுறாங்க. நானும் கவனித்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இது முதன்மையான பேச்சு வழக்கு இருக்கக்கூடியது. இதில் இந்த பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய இந்த பழமையவாத தமிழுக்கு என்ன தன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய கொஞ்சம் இலங்கையோட தன்மையும் சேர்ந்துருக்கும். இதில் பெரிய ப்ளஸ்ஸஸ் என்னன்னா, தொல்காப்பியத்திற்கு முந்தைய தமிழ் இங்கே இருக்கான். தொல்காப்பியம் தான் 2000 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கணம் கொடுத்தது. இன்றும் நம்ம பேசுகிறோம் அந்த தொல்காப்பியத்துக்கு முந்தி. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும், தொல்காப்பியம் வரும்போது 2700 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியம் என்பது வரும்போது அதில் இலக்கணத்தோடு இருந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தைய தமிழ் இருக்குது, அது இலக்கணம் வகுத்ததை தொல்காப்பியம் வகுத்துருக்கு. அப்போ அதுக்கு முந்தைய தமிழில் இருக்கக்கூடிய வழக்கு சொல்கள் பூராமே அங்கே என்ன சின்ன கெடாமல் இருக்குது. தொல்காப்பியத்துக்கு மூத்த அழகான தமிழ்லாம் கெடாமல் இருக்குது. நாம் இங்கே தமிழை முழுமையாக பேசுகிறதில்ல. அவங்க அந்த முழுமையான வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேசுகிறாங்க. நிறைய தமிழ் எங்கே வாழுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நிறைய தமிழ் சொல்கள் இருக்குது. அதுக்கடுத்து அது யாழ்ப்பாண தமிழ் சொல்கிறாங்க. அதாவது நெருக்கம் நமக்கு அதுக்கு அதிகமாக இருந்தது நெருக்கம். அடுத்து இலங்கை தமிழ். இந்த பேச்சு வழக்கத்துக்கு காரணம் இதில் போர்த்துகீசியம், ஆங்கிலம், டச்சு இதெல்லாம் இது கலந்துச்சு. காரணம் என்னென்னா, இலங்கைன்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய பொதுவாக சிட்டி இந்த மாதிரி இதிலெல்லாம் பல பேர்த்தோட குடியிருப்புகள் மாறிச்சு. அதனால் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு கொஞ்சம் இலங்கையின் மேற்கு பகுதியில் பேசப்படுகிறது. கிழக்கு தமிழ், இந்த பேச்சுக்கு இலங்கையின் கிழக்கு பகுதியில் பேசப்படக்கூடிய தமிழ் முறைகள் கொஞ்சம் வார்த்தைகள் வித்தியாசம் இருக்குது. வழக்கு தமிழ் வேறு இருக்குது. பொதுவாக தமிழை பற்றி பேசும்போது பாருங்கள், நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அதான் சொல்கிறாங்க. அவங்க பாருங்கள், அதுக்கு விளக்கம் கூட கொடுக்காங்க. எடுத்துக்காட்டாக யாழ்ப்பாண தமிழ் என்பது ரொம்ப மூத்தது. அதில் சொல்கிறாங்க, எப்படி நம்ம பேசுகிற தமிழுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம், நம்ம எதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, எல்லா இடத்துலையும் இவன், அவன், உவன்னு பேசக்கூடிய 3 தன்மை இருக்குது. நம்ம இவன் அவன் தான் பேசுகிறோம். ஒவ்வொன்றும் ஒருத்தர் நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எப்போதும் பேச மாட்டோம். அதை அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடியது. அதாவது அருகாமை, இடைநிலை மற்றும் தொலைதூரத்தை பிரித்து பேசக்கூடிய தமிழ் அங்கே இன்னும் இருக்குது. யாழ்ப்பாண தமிழ் பேச்சுக்கு திருக்குறள், குறுந்தொகை போன்ற சங்க இலக்கியங்களோட பயன்படுத்தப்பட்ட பல சொற்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ யாழ்ப்பாண தமிழுக்கு தனித்தன்மை வாய்ந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் கடன் விருப்பப்பட்டிருக்கு, கடன் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப மூத்த மொழிகளில் பிரகிருதின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியும் இதோட சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் அந்த இலங்கையோட தன்மைகளை பார்க்குறோம். நம்ம இடத்துக்கு வர்றோம். இப்போது நம்முடைய ராமகிருஷ்ண மடம் அங்கே 1917 தொடங்கினாலும் 1930 தான் ராமகிருஷ்ண மடம் என்பது அங்கே உருவாச்சு. அதுக்கு ரொம்ப மிக அருகில் தான், அதாவது அந்த ராமகிருஷ்ண மடம் சொல்லக்கூடியதுக்கு அடுத்த தெரு தான், அந்த தெருவில் தான் நம்முடைய அறிவுத்திருக்கோயில் அங்கே இருக்குது. ஏன் இந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு பர்டிகுலராக நான் சொன்னேன் அப்படின்னா, மகரிஷி இந்த ராமகிருஷ்ண மடத்தில் போய் தங்கி இருந்திருக்காங்க. தங்கி இருந்து, அதாவது எப்போது, நம்முடைய இயக்கம் தொடங்குவதற்கு முன்னாடியே அவர் நம்முடைய இவர் இருக்கார் பரஞ்சோதி முனிவர்கிட்ட தான் மகரிஷி கற்றுக்கிட்டார். உங்கள் கொஞ்சம் புதியவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. பரஞ்சோதி மகான்னு சொல்லக்கூடியதான் மகரிஷிக்கு முறைப்படி தியானம் கற்றுக் கொடுத்தார். அந்த வகையில் பார்க்கும்போது அவருக்கு ஆகினே சாந்தி துரியம் பெற்றுக்கொண்டது அவர்கிட்ட தான். அவர் அமைப்பில் இருக்கும்போது 1957 மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இலங்கைக்கு போயிருக்காங்க. அவர் முக்கியமாக அவர் பேசின ஸ்பீச்சஸ் எல்லாம் கூட இருக்குது. இலங்கையில் போய் எல்லாம் எப்படி எத்தனை தடவை இலங்கைக்கு போனாங்க, அங்கே யாரெல்லாம் சந்திச்சாங்கிற முறை கூட இப்போ நமக்கு கிடச்சிச்சு. முக்கியமாக 37லேருந்து 42 வரைக்குமே மகரிஷி இலங்கை வெள்ளவத்தைக்கு பக்கத்தில் உள்ள அந்த ராமகிருஷ்ண மடத்தில் போய் தங்கியிருந்து பல இடங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனால் மகரிஷி நடந்த பாதை தான் இப்போ அறிவுத்திருக்கோயிலாக மாறி இருக்குது அப்படியே சொல்லலாம். அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணி போயிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடம். இப்போது அந்த அமையில் இருக்கும்போது அங்கே போய் பேசின ஸ்பீச்சஸ் எல்லாம் கூட பாருங்கள். முக்கியமாக பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின் உயிர்நிலை மகரிஷியோட ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆன்மா, உங்களுக்கு தெரியும், இங்கே கூட நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணோன்னு நினைக்கிறேன் அதில் கூட, ஓகேங்களா? அதாவது பிறப்புக்கு முன் நாம் எப்படி இருந்தோம், எப்படி ஏன் பிறக்கிறோம், அதுக்கடுத்து இறப்புக்கு பின் நாம் என்ன இருக்கோம், நடுவில் உள்ளது வாழ்க்கை. அது நமக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தான் ஜாதகத்தில் சொல்கிறோமே, 40 வயசு வரைக்கும் நாய்படாத பாடு, அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இறப்பு பிறப்பு இதுக்கு நடுவில் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு அங்கிட்டு இருக்கிற ரெண்டுமே தெரியாது அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அது அறிவியல் பூர்வமாக, ஆன்மீக ரீதி அறிவியல் பூர்வமாக மகரிஷி சொல்கிறது ரொம்ப ஹை பிச்சு, ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் அது.
அதில் வந்து மகரிஷி அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தையும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையும் இணைச்சு பேசுகிறாங்க. அது கூட அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. அது பாடம் படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் ஆன்மீக ரீதியாக சொல்லும்போது மகரிஷிகிட்ட இருந்த அவரோட 42 வயதில் அவரோடு 10 ஆண்டு காலம் இருந்த ஆன்மாவான வள்ளலாரோட ஆன்மாவும், அதற்கடுத்து அம்மா லோகாம்பாள் இருந்த ஒரு ஆன்மா, இறக்கும் வரை இருந்த ஒரு ஆன்மாவும், மகரிஷிக்கு அங்கங்கே அவரை சந்தித்த பல ஆன்மாக்களும் சேர்ந்து கொடுத்த ஒரு அறிவு தான் மகரிஷிக்கு அந்த சப்ஜெக்ட். ஸோ மகரிஷி அந்த விஷயத்தில் அசைச்சிக்க முடியாது, மிக தீர்மானமான கருத்து வச்சுருக்காங்க. எந்த ஒரு அறிவியலாக இருந்தாலும் மகரிஷி சொல்லக்கூடிய விஷயத்தின் முன்னாடி நிற்க முடியல. அற்புதமான ஒரு சப்ஜெக்ட்டு. அதனால் அதை அவர் வந்து அங்கே பேசியிருக்காரு. மறுபிறவி, கர்மா, மனித ஆன்மாவின் தன்மை, அதன் பயணம், ஆன்மீக வளர்ச்சியில் யோகா மற்றும் தியானத்தின் முக்கியத்துவம், அத்தனை உரைகளையுமே அங்கே போய் நிகழ்த்தியிருக்காங்க மகரிஷி. அதில் இந்த கொழும்பு அறிவுத்திருக்கோயில் என்பது அதான் அதோட அட்ரஸ்ஸு. டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ், ராமகிருஷ்ண ரோட்டில் தான் அது இருக்குது. பக்கத்தில் தான் இந்த ராமகிருஷ்ண மடம் இருக்குது. இன்னும் போகிறவங்களும் கூட அங்கே தங்குறாங்க. ரொம்ப அமௌண்ட்டு ரொம்ப கம்மி, ரொம்ப தூய்மையாக இருக்கும். தியானம் பண்ணிக்கலாம். ஏறக்குறைய 9 மணி நேரத்துக்கு என்னமோ திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த மடத்தில் ரொம்ப நம்முடைய நிறைய பேருக்கு அங்கே இருக்கவங்க, மடத்தில் இருக்கவங்க நிறைய பேர் நம்ம மன்றத்தோட தொடர்பில் இருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான இடம் அது. அங்கே போகிறவங்களுக்கு ரொம்ப பக்கம் அது. மகரிஷி வந்து 1957 போயிருக்காங்க, அடுத்து 72 போயிருக்காங்க, அடுத்து 80 போயிருக்காங்க, 92 போயிருக்காங்க. எதுக்கு இத்தனை தடவை அங்கே போனார்? 57 நம்ம தொடங்குறதுக்கு முந்தி போனார். அதுக்கு பிறகு எதுக்கு போனார்னு பார்த்தா, அங்கே போய் யாரை சந்திச்சிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப அட்டகாசமான தகவல் வருது. அவர் அங்கே முக்கியம் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் இருக்கக்கூடியவங்களை போய் சந்திச்சிருக்கார். அதில் யார் பேரெல்லாம் வருது. ஏன் சந்தித்தார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நம்ம மன்றத்தை கிளையை உருவாக்குறதுக்காக போய் பார்த்துருக்கார். இவங்களையெல்லாம் பார்க்கும்போது அவர் கைவிட்டுட்டு வந்துட்டார் மகரிஷி, இங்கே தொடங்க வேணான்னு சொல்லி. 2007 வரைக்குமே அமைதியாக இருந்திருக்காங்க. 2008க்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம், மகரிஷி சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே பக்தி அதிகமாக இருக்குது, 2வது புத்த மதம் அதிகமாக இருக்குது. யாராவது போய் நாம் இந்த மாதிரி தொடங்கினா அவர்கள் மீது அவங்க வந்து தமிழர் வெறுப்போ வேறு ஏதோ வந்துடக்கூடாது, அதனால் தொடங்க வேணான்னு சொல்லி யார் இடையில போய் கேட்டவங்களையும் வேணான்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த 2008 அவங்க தொடங்கினது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அறிவுத்திருக்கோயில் தொடங்கியிருக்காங்க. ஸோ அதில் முதல் நமக்கு கொடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, மனைவி நலவேற்பு தான் கொடுத்தாங்க முதல் நிகழ்ச்சி. என்ன விசேஷம்னா, அது வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை நான் எங்கேயுமே நடத்தலை. என்ன காரணம்னு கேட்டால், அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பெரிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருந்தது, ஒரு சில வாய்ப்பு இருந்தது, ஆனால் நான் நடத்தலை. என்ன காரணம்னா, இதில் நிறைய பேர் தான் வேலை வாங்கணும். உங்களுக்கே தெரியும், மாலை போட சொல்லணும், உண்மையை சொல்ல சொல்லணும், கண்ணை பார்க்க சொல்லணும், மனைவியை எவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் போய் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுமா? கண்ணை பார்த்து எனக்கே நான் முதல் தடவை என் ஒய்ஃபோட கண்ணை பார்த்து கண்ணிலேருந்து தாரையாக ஒழுகுச்சு. அப்படியெல்லாம் இருக்கும்போது நாமளே அந்த தப்பை போய் செய்யலாமா? எல்லா பேர்த்தையும் போய் நம்மளால் உட்காந்து செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் முதல் நிகழ்ச்சி அங்கே எனக்கு அதுதான் கொடுத்தாங்க. முதல் நிகழ்ச்சி அங்கே தான் கொடுத்தாங்க. அதுதான் வந்து மகரிஷிகிட்ட உள்ள விஷயம். வாய்ப்பை சத்தமில்லாமல் அமைச்சு கொடுத்துருவார், செஞ்சே ஆகணும்னு ஆக்கிடுவார். அப்போது அவர் கொடுத்த அந்த முதல் வாய்ப்பு இதுதான். அந்த மன்றத்தை தொடங்கின செக்ரட்டரி அவர் தான் வந்து வசந்த குமார்னு சொல்லக்கூடியது, அவரோட மனைவி. அவங்க வந்து இவங்க 2 பேருமே இந்தியாக்காரவங்க, அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, திருச்சியை சேர்ந்தவங்க. இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இவர் தான் பிரசிடெண்ட்டு, அவங்களோட ஒய்ஃபு ஜெயலட்சுமின்னு சொல்லி இவங்க 2 பேரும் தான் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டிருக்காங்க. நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு இதுதான் அந்த முன்னாடி இருக்க ஹால். இங்கே பின்னாடி ஒரு மேடை இருக்குது, நான் அந்த மாதிரி ஒரு மேடை இருக்குது. இவ்வளோ தான் முன்னாடி இருக்குது. 7 மாடி அது. இப்போ சாமண்டிபுரம் 5 மாடி, இது 7 மாடி. 7 மாடியும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. முதல் நிகழ்ச்சி இங்கே தான் ஆரம்பித்தோம். அங்கே வந்து தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அங்கே நிறைய அங்கெல்லாம் ரொம்ப அவங்க அமௌண்ட்டில் நிறைய பணம் கொடுத்துருந்தாங்க. 2வது நாம் அடிப்படை பயிற்சி. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம அடிப்படை பயிற்சி எவ்வளோ நாள், இப்போது கடைசி ஆர்டர் படி 13 இருந்தது, 14 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் அங்கே 7 நாள் தான். சிக்கல் பாருங்கள், அந்த 7 நாளில் 3 தீட்சை கொடுக்கணும், காயல்பம் கொடுக்கணும், உடற்பயிற்சியும் கொடுக்கணும். அப்போது ஆனால் வந்து டைமிங் பொறுத்தளவு ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே உள்ள டைமிங் இப்படி தான். ஆனால் மக்கள்கிட்ட உள்ள பெரிய ப்ளஸ் என்னென்னா, ரொம்ப வேதாத்திரியத்தை விரும்புகிறாங்க. நம்மை விட பல மடங்கு அவங்க வேதாத்திரியத்தின் மேலே அவங்க அந்த பக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வேதாத்திரியத்தின் மேலே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இருக்க எப்படி வந்து இந்த பக்தி இருக்கும், தெய்வ பக்தி, அந்த தெய்வ பக்தியை அவங்க வச்சுருக்காங்க. மகரிஷி ஏன் தயங்கினார்னு இப்போ தெரியுதா அவங்களுக்கு? அவங்க பக்தியில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஞான மார்க்கம் எடுபடாது. அதனால தான் மகரிஷி கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பக்தியாக இருக்காங்க, ரொம்ப மதிக்கிறாங்க, ஆசிரியருக்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. அதுவும் இந்த மாதிரி நம்முடைய வேதாத்திரியம் பக்தி சார்ந்து இருக்குன்னா அவ்வளவு கண்ணில் தண்ணி வர உட்காந்து கவனிக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. கொண்டு போகணும், நிறைய பேர் அங்கே கொடுக்க வேண்டியது இருக்குது, அது போயாகணும். அங்கே உள்ள ஒரு வெளியில் அந்த அங்கே உள்ள மகர்ஷியோட பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஐயா ஆமாம் ஆமாம், லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தெரியாது. ஆமாம், எனக்கு ஒரு 10-15 லைட் போட்டால் தான் சரியாக வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மேலே அங்கே பயிற்சியை சொல்லி கொடுத்துட்ருக்கிறது ஒரு பெரிய ஒரு எஃப்சி ஃபவுண்டேஷன் கொடுத்தது. இதில் என்ன விஷயம்னா 2 பேர் வருவாங்க, 3 பேர் வருவாங்க, ஒருத்தர் கூட வருவாங்க. 3 நேரமும் பயிற்சி கொடுப்போம். காலையில், மத்தியானம், சாயந்தரம் எல்லா டைம் கொடுப்போம். காலையில் 6 to 8 கொடுப்போம், அடுத்து 10 மணிலேருந்து 12-1 மணி வரைக்கும் கொடுப்போம், அதுக்கடுத்து 3 to 6 அல்லது 6 to 8 இந்த மாதிரி தொடர்ந்து கொடுப்போம். தினமும் தியானம் நடக்கும் அங்கே கட்டாயமாக. அதில் தியானத்துலேயும் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா 5:30க்கு தியானம் ஆரம்பிக்கும், 6 மணிக்கு தியானம் முடிஞ்சிடும். நம்முடைய இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, தினம் ஒரு சிந்தனை, அதை எடுத்து வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு எல்லாரும் தன்னோட கருத்தை சொல்லணும். இன்றைக்கி இப்போ வாசிக்கப்பட்டதில் எல்லாரும் தன்னுடைய கருத்தை சொல்லுவாங்க. நல்ல ஒரு இது இருக்குது. அதே போல் சிந்தனை முற்ற மாதிரி, நம்மளது முற்ற மாதிரி அவங்க முற்றங்கள் வைப்பாங்க. மாதம் ஒரு முறை அதுவும் நடக்குது. அதில் எல்லோரும் பேசி அன்றைக்கி அந்த சொற்பொழிவு பேசி நல்லா இருக்காங்க. எப்படியும் ஒரு 5-6 நிகழ்ச்சி தொடர்ந்து மன்றத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி உற்சவம் வைக்கிறோம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது அந்த பயிற்சிகள் நடந்தது. இது முதல்ல அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட நாளில் பிரம்மயான பயிற்சி நடந்தது. உங்களுக்கே தெரியும், நம்மளாம் பிரம்மயானத்துக்கு ஆழியார் ஓடணும். அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு அங்கேயே வேறு ஆசிரியர் பயிற்சி வரைக்குமே இறக்கவே முன்னாடி வரைக்குமே அங்கேயே நடத்துகிறாங்க. ஆசிரியர் பயிற்சியுமே அங்கே நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அங்கே நான் போகும்போது அவங்க முன்னாடியே கமிட்டட் ஆகிட்டாங்க. பட் நான் போனோடனே உடற்பயிற்சி அவங்களுக்கு 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். நான் 9 மணி, அவங்கள 6 to 7 உடற்பயிற்சி கொடுத்தா, அதுக்கப்புறம் 9 to 10 எனக்கு இந்த நிலை, அதாவது இந்த பிரம்மயானம் ஏன் எடுத்துக்கிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நமக்கே தெரியும், ஒரு சிலர் போன வருஷம் முடிச்சிருப்பாங்க 2ஆம் நிலை அகத்தாய்வு, இந்த வருஷம் முதல்நிலை அகத்தாய்வு பார்ப்பாங்க. ஸோ அது சுவிட்சு போடாமல் விட்டேன், சுவிட்சு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ 2ஆம் நிலை அகத்தாய்வு லேட்டாக எடுப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி எடுத்து கேப் நிறையா இருந்துச்சு. அந்த கேப் இருந்ததுனால என்னாச்சுன்னா அவங்களுக்கு இந்த அகத்தாயோட பெருமை, அகத்தாயோட தன்மையெல்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டேன் நானே. அப்போது அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தது தான் இவங்கெல்லாம் ஒரு 28 பேர் 29 பேரான்னு நினைக்கிறேன் முடித்தாங்க. ஸோ பிரம்மயானம் முடித்தாங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சி போச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பிரம்மயானம் முடித்தோடனே அருள்நிதியர் கோர்ஸ் நடத்துறதுக்கு நீங்கள் இருங்கன்னு தான் என்னை 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்படி தான் நான் எக்ஸ்டெண்ட் ஆனேன். ஸோ 1 மாதம் தான் நான் போனது. பட் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு காரணம் அருள்நிதியர் பயிற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே பேசிட்டு அவர் இருக்கார்ல, அவரை பயன்படுத்தி அப்படியே எடுத்துக்கலான்னு சொல்லி இங்கே பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அதாவது மற்ற உலக நாடுகளுக்குள்ளே எங்கே வேதாத்திரியத்துக்கு போனாலும் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட்டோட பரிந்துரை இல்லாமல் போக முடியாது. நீங்கள் வேணும்னா ஆசிரியர், இப்போ ஆஸ்திரேலியா இருக்காங்க, அவங்க கேட்கணும் ஸ்மார்ட்டில் இந்த மாதிரி ஆசிரியர் அனுப்புங்கன்னு. ஆனால் இலங்கை மட்டும் அவர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவர்களே பழக்கத்தின் மூலமாக சென்னை இந்த மாதிரி எடுத்து, ஏன்னா அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதிகமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு போகிறாங்க, அதனால் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை 3 குவாலிஃபிகேஷன். முதல் குவாலிஃபிகேஷன் உடற்பயிற்சி செய்ய தெரியணும், முதல்ல அது சொல்லித்தர தெரியணும். 2வது, ஏன்னா ஒரு சிலருக்கு ஏஜ்டாக இருப்பாங்க, சொல்லித்தர தெரியும் ஆனால் செய்ய முடியாது, செஞ்சு காட்டணும். அது 2வது. அவங்க அந்த மாதிரி பவர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். 2. 3வது ஒரு விஷயம், அவங்க நல்ல ஒரு எல்லா தத்துவத்தையும் பேசக்கூடிய ஒருத்தவங்களாக வேணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுதான் அதில் உள்ளது. ஸோ இது மாத்தளைன்னு சொல்லக்கூடிய, நான் சொன்னேனே அங்கேருந்து ஒரு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் மாத்தளைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதில் தான் நம்ம சொல்லக்கூடிய புத்தரோட யுனெஸ்கோ அங்கீகரித்த ஒரு மிகப்பெரிய ஒரு மடம், ஒரு பஞ்சாலை இருக்குது, அதாவது இதோடது இருக்குது. அங்கேயும் மக்கள் நல்ல ரொம்ப ஆர்வம் மாத்தளையில் அங்கேயும் நல்லா எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் அங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய நகைக்கடை, அதாவது எப்படி நகைக்கடை, இன்டர்நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கின கடை, ஒரு நகைக்கடை, நித்திய கல்யாணி ஜுவல்லரின்னு சொல்லி தமிழில் வச்சுருக்காங்க. அந்த நகைக்கடைக்கு கிடைச்சது வாய்ப்பு வகுப்பு எடுக்கிறதுக்கு. ஏறக்குறைய 22 பேர் வந்தாங்க ஃபஸ்ட்டில். அப்புறம் சில காரணங்களால் 18 பேர் என்ன முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர்களை அவர் தான் மதுரை வீரன் ஐயா, இது அவரோட செக்ரட்டரி அவங்க. ஸோ இவங்க செல்வரத்னம் சொல்லி இவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேராக வந்துடுறாங்க. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ட்ரஸ்டீஸ் உள்ளே இருக்காங்க. சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இருக்கட்டும்,
இதில் என்ன விசேஷம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, சாயந்தரம் தவம் எடுக்கிறதுல தலைவர் மனைவி கூட அவங்க பேர் லிஸ்ட்டில் இருக்குது. அவங்க வந்து தவம் எடுக்கணும். ஏன்னா எல்லாமே ஆசிரியர்கள், அதனால் தலைவர் வந்து தவம் எடுக்கிறாங்க. அதனால தான் அந்த மன்றங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஐயா மாதிரி உள்ளவங்க தான் என்ன செய்யணும், இங்கே வரணும், இங்கே உள்ள பிரச்சனையை ட்ரஸ்டிகளுக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் ட்ரஸ்டிஸே வந்துக்கிட்டு இருந்தா யோசிச்சு பாருங்கள். இங்கே உள்ள சின்ன பிரச்சனைகளும் தெரியும், அவங்க உதவி பண்ணலாம், அவங்க மனசு பெரிய உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க நேரில் வரும்போது இங்கேயே வந்து பயிற்சி செய்யும்போது, இதை கருவம்பாளையத்தில் ரொம்ப 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 கவனமாக பண்ணுறாங்க. நிறைய தடவை நாமளுமே பார்த்துருக்கோம். சென்னை சில்க்ஸ் ஐயாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அங்கே பயிற்சி செய்கிறதுக்கெல்லாம் பல சமயங்களில் வர்றாங்க. அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வந்து அவங்கள இருக்கும்போது தான் கவனம் கூடும், மக்களும் ரொம்ப சின்சியராக வருவாங்க. ஸோ அப்போ அந்த ட்ரஸ்டீஸ்லாம் உள்ளே வர்றாங்க. ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இருந்தாலும் செக்ரட்டரி வர்றாரு, தலைவர் கட்டாயமாக வர்றாரு. பல நாட்கள் வந்து தலைவர் சாயந்தரம் கூட வந்துட்டு போகிறார். அது மட்டும் இல்லாமல் தவம் எடுக்கிறதுக்கு அவரும் வர்றாரு. அவருமே பேராசிரியர், அவர் ஒய்ஃபும் இருக்காங்க. இது வந்து அந்த ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாலை. அதாவது இவரோட இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விபீஷணனுக்கு அவங்க பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சிலை உள்ளே இருக்குது. எதுக்கு இது வச்சுருக்காங்க அப்படின்னா, புத்தர் வந்து இலங்கைக்கு 3 இடம் வந்து போனதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கன்ஃபார்மாக இல்லை, எந்த ரெக்கார்டிக்கலாம் இல்லை. மகாயானமாக விஜயநயனமாக ஏதோ ஒன்று சொல்லுதுங்கிறாங்க. அதில் புத்தர் வந்துட்டு போனதை ஒரு இடத்துல இந்த இது இருக்குது. நம்ம கொழும்பு அறிவித்திருக்கிறதுக்கு ரொம்ப பக்கம் இந்த இடம். அதில் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இங்கே ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்களேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாலைக்குள்ளே புத்தரை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், 5 பௌதிகத்தையே அவர் வந்து 4 பௌதிகம் தான் ஏற்றுக்கிட்டார். விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த 5 சொல்லுவாங்க. இதில் விண் என்பது எனக்கு என் கண்ணுக்கு தெரியாதது, மற்றதோடலாம் எனக்கு நான் உணர்கிறேன். அதனால் எனக்கு பஞ்சபௌதிகத்தில் விண்ணை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கிட்டார். ஒதுக்கும்போது அவருக்கு எதுக்கு அதோடு சேர்த்து என்னத்தை ஒதுக்குறாரு, கண்ணுக்கு தெரியாத சக்தியை நான் நம்ப மாட்டேன், கண்ணுக்கு தெரிகிற சக்தியையும் மனிதர்களையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ இந்த பஞ்சபௌதிகத்தில் 4 பௌதிகம் தான் அவர் சொல்லுவார். அப்படி இருக்கவர் எப்படி தெய்வத்தை வணங்குவார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் இந்த விளக்கு ஏற்றுற பழக்கம்லாம் வந்துச்சு. அதாவது நவக்கிரகங்களை உள்ள கொண்டாந்து வச்சுட்டாங்க. என்னடான்னு கேட்டால், இலங்கை புத்த வரலாற்றுப்படி கிடையாது. அப்போ எங்கேருந்து வருதுன்னா, இது வேறொரு நாட்டை சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய புத்த வழக்கு முறையில் இது இருக்குது அப்படின்னு கொண்டாந்து இப்போ உள்ளே வச்சுட்டாங்க. கூட்டம் எக்கு தப்பாக தள்ளி நிற்கிதாங்க. அப்போ புரிஞ்சிக்க வேண்டியதான் இதுக்கு உள்ளே வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஸோ எல்லா பகுதியும் இருக்கணும், அங்கே உள்ளே வர்றவங்க எல்லாம் விரும்பணும், எல்லாம் வந்துட்டு போகணுன்னா அவங்களோட எய்மு. கூட்டமும் பயங்கரமாக வருது. அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கூண்டு வச்சு இதில் ரேக்காக வச்சு இதில் வந்து விளக்கு நிறைய வச்சு அவங்க கும்பிட்டு போகிறாங்க. நவகிரகங்களும் உள்ளே இருக்குது தனியாக அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடியது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாலை. இதில் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக இங்கே உள்ள அந்த பாடசாலைக்கு போகணும். குழந்தைகள் ஸ்கூலோட ஆர்டர் யூனிஃபார்மில் போவாங்க. அதான் மேட்ரு. குழந்தைகள் போய் அங்கே வந்து இந்த புத்தமட துறவிகள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மாங்க்கு வந்து அவங்க அந்த புத்தரோட இதுகளாக வாசிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒழுக்கத்திற்கு அங்கே கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இது அந்த அந்த மன்றமே அப்படி ஒரு இதில் போகுது. இது அருள்நிதியர்கள் அவங்க பயிற்சி எடுத்தவங்க இந்த முழு பொறுப்பையும் நமக்கு கொடுத்தாங்க. அதில் 2 தீட்சையை தவிர எல்லாமே, அதாவது அங்கேருந்து எடுக்கணுங்கிறதுக்காக ஆலியார்லேருந்து எடுத்தாங்க ஆன்லைனில். இது பூராமே, ஏன்னா நான் சொன்ன ஏற்கனவே பிரம்மஞானமும் ஆன்லைன் தான், ஆசிரியர் கிடையாது பிரம்மஞானமும். அதனால் அவங்களுக்கு ஆன்லைனில் புரியல. அதாவது இலங்கையிலேருந்து எடுக்கும்போது மக்களை பார்க்குறாங்க, அவங்க வீடியோ வச்சு பார்க்குறாங்க. இருந்தாலும் இப்படி ஐ டு ஐ கான்டாக்டில் எடுக்கும்போது கேள்வி பதில் நிறைய விஷயங்களை அவங்க புரியறத விட, அதனால் அவங்களே என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க எங்களுக்கு புரியல பிரம்மஞானத்திலேயே. அதனால் வந்து நானும் அங்கே இருக்கவும் அப்படியே ஈஸியாக போச்சு. அவங்க கொடுத்தாங்க. நிறைய இதில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க. அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதில் ஒரு டாக்டர் இருக்கார், இதுக்குள்ளே ஒரு டாக்டர் இருக்கார், அவரும் இருக்கார். அதுக்கடுத்து நிறைய பேர் இதில் இருக்கவங்க. ஒருத்தர் முக்கியமாக வெளிநாடுகளுக்கு இப்போ இதில் இருக்க செல்வரத்னம் ஐயாங்கிறவர் வெளிநாடுகளுக்கு நம்முடைய மக்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்பக்கூடிய ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்காரு, அலுவலகம் ஒன்று வச்சுருக்காரு. அதில் வந்து அவர்கிட்ட எக்ஸ்போர்ட் அண்டு வச்சுருக்காரு. இன்னொருத்தர் என்ஜினியர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. இதில் உள்ளே இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவர்கள் எல்லாம் அதுலேயும் வந்து இதில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய தமிழ், அந்த யாழ்ப்பாண தமிழ்
அந்த ஸ்கூல் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டில் ஹெட்டு. பிரின்ஸ்பால்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது வந்து அத்தனை பேரும் ரொம்ப சாதாரணமாக வந்து அகத்தாய்விலேருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப அன்பு, அதாவது அன்பு வேதாத்திரியத்தின் மேலே அன்பு ரொம்ப வச்சுருக்காங்க. வேதாத்திரியத்தை அவ்வளோ மதிக்கிறாங்க. அவங்களோட ஆஃபீஸ் டைமெல்லாம் போகுது, அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது, அத்தனை இருக்குது. 1 மணி நேரம்னாலும் அங்கே ஒடியாந்துடுறாங்க. அவங்க வீட்டில் அதை விட நல்லா பண்ணுறாரு. ரொம்ப அற்புதமாக அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி பண்ணுறாங்க. வேதாத்திரியத்தின் மேலே ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட பயிற்சிகள் இதில். ஸோ நம்மை பொறுத்தளவுக்கு இலங்கையோட அடிப்படை விஷயம் என்னென்னா, வேதாத்திரியம் என்பது அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு 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 வரம் மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நமக்கு ரொம்ப மிக அருகில் இருக்குது. அவங்களுக்கு ஏன் வெளிநாட்டிலேருந்து அவங்க ஆள் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா, அங்கே ஆசிரியர்கள் குறைவு. மெயினான விஷயம். இத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலையை அங்கே பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ அவங்க 2008 இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மன்றம் தொடங்கி இப்போ 1 வருஷம் தான் ஆகுது. 1ஆம் ஆண்டு விழாவுக்கு தான் நான் போனேன். 1ஆம் ஆண்டு விழா, மனைவி நலவேற்பு, இந்த 2க்கு தான் நான் போனேன் ஆண்டு விழாவுக்கு. அந்த அளவு இருக்கும்போது திருப்பூர்லேருந்து நிறைய பேர் போனாங்களே, இந்தியா ஃபுல்லாக இருந்து போனாங்க. நீங்கள் போனீங்களாங்க? போல நிறைய பேர் போனாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த மன்றம் தொடங்கி இப்போ 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இதற்கு பிறகு தொடங்கப்பட்ட இடம் 6 இடங்களுக்கு மேலே இருக்குது. இதற்கு பிறகு தொடங்கப்பட்ட இடம் யாழ்ப்பாணம். அந்த யாழ்ப்பாணம் மன்றம் பார்த்திங்கன்னா அது தொடங்கி 8 வருஷம் ஆச்சு. என்ன காரணம்? இவங்க கட்டடமாக கட்டி முடிக்கிறதுக்கு தவமையமாகவே இருந்தது. ஆனால் சொந்த இடத்துல இருந்தது. அதில் வந்து ஆனால் அவங்க வந்து தொடங்கி இங்கேருந்து இவங்களுக்கு பிறகு தொடங்கி 2008க்கு பிறகு தொடங்கி அவர்கள் வந்து அறிவுத்திருக்கோயிலை கட்டி 8 வருஷமாச்சு. நாங்கள் இருக்கும்போது தான் அந்த 8வது ஆண்டு விழாவும் அவங்களும் கொண்டாடினாங்க. அவங்க வந்து சுகி சிவமையா வந்து அங்கே பேசினாங்க. ஸோ நம்மை பொறுத்தளவுக்கு அதனால தான் ஆசிரியர்கள் அனுப்புகிறாங்க. இங்கேருந்து பல ஆசிரியர்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க, நல்ல பயிற்சிகள் கொடுக்கக்கூடியவங்களாகவும். நாம் சொன்ன மாதிரி இந்த 3 குவாலிஃபிகேஷன், அவங்க பேராசிரியராக இருக்கணும் முதல் விஷயம். 2வது விஷயம் உடற்பயிற்சியிலேருந்து பவர் பாயிண்ட்ஸ்லேருந்து பாடங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்குள்ளே இருந்தோம். 3வது பெரிய பிரச்சனை என்ன, 1 மாதம் 2 மாதம் போய் தங்கியிருக்கணுமே, எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லையில, அதுதான் மேஜர். அந்த விஷயமும் அங்கே இருக்குது. 1 மாதம் அவங்க எடுத்துட்டாங்க. இந்திராமாவை பொறுத்தளவுக்கு பல ஆண்டு காலம், இப்போ ஆசிரியர்களில் பல ஆண்டு காலம் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. ரொம்ப பெரிய பழைய எல்லாத்துக்கூடையும் நம்ம பழகும்போது அந்த மக்கள்கிட்ட உள்ள பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போனவங்க அத்தனை பேர் அங்கே உதவியிருக்காங்க. குண்டு விழுந்துக்கிட்டு இருக்கும்போது, குண்டு யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் தான் அந்த விஷயத்தை ரொம்ப நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சிவப்பான லைன்லாம் காட்டுறேன் பாரு, அந்த பகுதி பூராமே அம்மா வெளியே கூட வர முடியாத சூழ்நிலையில் கூட அங்கே இந்திரா அம்மா போய் வேலை செஞ்சுருக்காங்க, சேவை செஞ்சுருக்காங்க ரொம்ப கடுமையாக. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே உள்ள உணவு முறைகளுக்கும் நமக்கும் பேசி ஆகணும். ரொம்ப சிக்கல் சுத்தமாக 100% எனக்கு ஒத்து வரல. 7-8 கிலோ குறைஞ்சிட்டேன் அங்கே போய். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உணவு சிஸ்டம், அவங்களோட உணவு சிஸ்டம் எல்லாமே ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்குது. நம்முடைய உணவு முறைகள் அரிசி சாதம்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. நம்ம ரசம், மோர், நார்மலாக சாம்பார், இந்த மாதிரி குழம்பு, இந்த 3மே அங்கே இருக்காது. பெரிய ரிஸ்க்கு. இந்த 3மே இருக்காது. அவங்க பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி அதில் சிவப்பு மிளகாய் போட்டு அதை தொட்டு சாப்பிட்றாங்க. நமக்கு இந்த பக்கமெல்லாம் ஊற்றுச்சு, தெரியாமல் தின்னுட்டேன். 2 வாய். 3:30 மணி ஆயிடுச்சு. முதல் நாள் நைட்டு சாப்பிட்டது. நான் விமானம் ஏறும்போது இங்கே திருப்பூரில் சாப்பிட்டது, வீட்டில் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறி அங்கே போய் அங்கேருந்து விமான நிலையத்துக்கு போய் நம்ம எல்லாமே சொல்லிட்டாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா எல்லா இடமும் இந்த இஷ்யூஸ் இருக்குது, போய் இது பண்ணுங்கன்னு. ஆனால் அம்மா இந்திராமா மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, யோகா பயிற்சிக்கு போகிறேன்னு சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க. என்னடா அது, இது அவங்களும் சொல்லலை, நம்ம கிளப்பி கூட்டிகிட்டு போகிறவங்களும் சொல்லலை. ஆனால் நான் அந்த மாதிரி போகிறேன்னு சொன்னோடனே டிக்கெட்டை பார்த்தோன்னே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இமிக்ரேஷன்ஸில் கேட்குறாங்க, 1 மாதம் உங்களுக்கு என்ன வேலைங்க, எப்படி கேட்குறாங்க பாருங்கள். இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இவங்க நாட்டு பணம் நம்ம இந்திய பணம் அங்கே போகுது. அதுக்காக 1 மாதம் என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் செலவு பண்ண போகிறீங்களா, எங்கே போகிறீங்க? இல்லை, நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவருக்காக போனேன். உங்கள் நண்பர் யார் இருக்காரோ அவரோட அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், கொடுங்க கேட்குறாங்க. உடனே அந்த அட்ரஸ் கொடுத்து, ஏன் அந்த நண்பரை பார்க்க போகிறீங்க, அடுத்து எப்படி 1 மாதம் அவர் உங்களை வச்சுருப்பார்? இவ்வளவு கேள்விகளும் பதில் சொல்லிவிட்டு எனக்கு அப்பப்போ ஸ்பாட்டில் வந்துச்சு. ஏன்னா யோகான்னு சொல்லக்கூடாது, ஸ்பாட்டில் வந்துச்சு, வேறு வழி இல்லை, சொல்ல வேண்டியது வந்துச்சு. நம்ம உண்மையிலேயே போனது, நம்ம அந்த சர்வீஸுக்காக போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆத்தரைசேஷன்
வேணுங்கிறாங்க. அங்கே யோகாவுக்குன்னு போனால் ஆத்தரைசேஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று கூட கொடுக்கல, அவங்க யாரும் இது பண்ணல. வெறும் ஃபோன் ஆர்டரில் தான் நான் போகிறேன். நான் விமானத்தை விட்டு இறங்கணுன்னே எனக்கு டிக்கெட் நல்ல வேலை வந்துட்டதுனால நீ வேண்டான்னு சொன்னால் அடுத்த டிக்கெட்டில் ஏறி வர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இந்த மாதிரி தான் இருந்தது, நமக்கு ஆதரைசேஷன் இல்லை. ஆனால் நான் கூப்பிட்டு சொன்ன உடனே, விமானத்திலிருந்து சொன்ன உடனே அவங்களோட இபி ரசீதை அனுப்பிச்சி விட்டாங்க. இபி ரசீதை பார்த்தா நம்முடைய 12th சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குது. அவ்வளோ விவரம் இருக்குது அதில். அந்த வீட்டுக்கு அந்த இருக்கிறதுக்குரிய அத்தாரிட்டிக்கு அவ்வளோ விவரம் இருக்குது. அத்தனை விவரம் இருந்தது. அதை பார்த்தோன்னே இங்கே விட்டுட்டாங்க. அங்கே போய் இறங்கணுன்னே எதுக்கு 1 மாதம் இங்கே இருக்கணும்? அவங்களும் கேள்வி கேட்குறாங்க. 1 மாதம் ஏன் இருக்கணும்னு திரும்பி அவங்களுக்கு விவரம் சொன்னேன். 1 மாதம் உங்கள் நண்பர் உங்களை வச்சுக்குவாரான்னு வேறு கேட்குறாங்க. அப்புறம் தான் நான் ஒரு பதில் சொன்னேன். அதாவது நான் வந்து ஒரு வேலையில் இருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டேன். இப்போ தான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அதனால் என் நண்பருக்கு வந்து நான் அவர் கூட வந்து இருக்கலாம் மட்டும் இல்லாமல் இலங்கையை சுற்றி பார்க்கணுன்னு அவர் சொல்லியிருந்தார். 1 மாதம் நாங்கள் என் கூட இருந்துட்டு போங்கன்னு சொன்னார். அதனால் வந்திருக்கேன்னு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த 2வது மாதம் இமிக்ரேஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்கள். அப்போ இன்னொரு விஷயம் செஞ்சுட்டாங்க. என்னென்னா, அங்கே போய் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போய் நிற்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, நீ எவ்வளவு பணம் இங்கே வச்சுருக்க, டினாமினேஷன் போட்டு கொடுன்னு கேட்குறாங்க. அவங்க பணமோ இந்திய பணமோ எவ்வளவு வச்சுருக்கியோ. இப்போ நான் 1 மாதம் இருக்க போகிறேல, ஏதோ இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, பணம் நிறையா வச்சுருந்தேன்னா நீங்கள் இருந்தேன்னா எங்கள் நாட்டுக்கு கொடுப்ப, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒரு கேள்வி. அங்கே இறங்கணுன்னே கேள்வி கேட்டாங்க. 1 மாதம் இது பண்ணும்போது கேட்டாங்க. நல்ல வேலை கூட வந்தவர் நம்ம இவர் கூட ஐயா கிட்ட, அந்த நான் சொன்னேனே வெளிநாட்டு இது பண்ணுறாருல, அவரோட ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் வந்திருந்தார். அவரோட கிளாஸ்மேட்டு உள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கே கவர்மெண்ட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் மக்கள் தானே, அதனால் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி, இங்கே எனக்கிட்ட எக்ஸாமின் பண்ண அந்த அம்மாக்கிட்ட கேட்க வேணான்னு சொல்லி இருக்கிற மாதிரி போட்டு, டினாமினேஷன் இருக்குது ஓகேன்னு சொல்லி போட்டு விட்டு பாஸ் பண்ணாங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். அப்படிலாம் இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. அதெல்லாம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன நாடு, சின்ன விஷயம், போகிறோம் வர்றோம். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் இருக்குது, இவ்வளவு நன்மையும் இருக்குது, இவ்வளவு ஸ்கோப்பும் இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம புஷ்பா 2 போட்ட மாதிரி, இது ஃப்ளவரில் நீ வந்து நினைக்கிற மாதிரி புஷ்பான்னா ஃப்ளவரில் ஃபயர்ன மாதிரி இதில் நம்பர் 2 போடுற அளவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் சுற்றி பார்த்த இடம், அங்கே சுற்றி பார்த்தோம்னா போய் டூர் பண்ண இடம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். முக்கியமாக நயினார் தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு வந்து அடிப்படையில் நம்முடைய மணிவல்லவ தீவுன்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள சிறப்பான கோயில்கள். அது இல்லாமல் இந்த நம்முடைய மாத்தளையில் போகும்போது, மாத்தளையில் ஏறக்குறைய 3.5 கோடிக்கு நம்முடைய இந்தியாவில் இருந்து ஹை கமிஷன் மூலமாக அங்கே வந்து ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் காந்தி அங்கே போனாரோ அந்த இடமெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. காந்தி ஒரு தடவை தான் அங்கே போயிருக்கார். அப்படி போகும்போது அவர் போன இடத்துல என்ன நம்ம ஹை கமிஷன், நம்முடைய இந்திய ஹை கமிஷன் அங்கே ஒரு கட்டடம் கட்டி கொடுத்து இந்தியாவும் இலங்கையும் உள்ள அந்த உறவுகளையும் அந்த மொழி கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்காக அவங்க ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதுபோல் இன்னொன்று இலங்கையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த இடம் இருக்குது. அந்த கலாச்சார மையம் தான் மாத்தளை அறிவுத்திருக்கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்கு. என்ன காரணம்? அதில் இருக்க ட்ரஸ்டீஸ் பூராமே நிறைய பேர் நம்ம மன்றத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர், நிறைய விவரங்கள், அது பற்றி விவரங்கள் இருக்குது. அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்பர் 2 கூட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. சரி பார்ப்போம், இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் அதில் எப்படி, ஏன்னா அதில் கொஞ்சம் இந்த மக்களோட வரலாறு, இந்த மக்களோட தன்மை, அது மட்டும் இல்லை. நான் அங்கே போன ரொம்ப வேதனையான விஷயம், நான் என்ன போக வேணான்னு நினச்சேன். எனக்கு அந்தளவுக்கு இதயம் இல்லை. இருந்தாலும் போனது யாழ்ப்பாணம் போகணும்னு, எனக்கு யாழ்ப்பாணத்தில் மன்றம் இருக்குது, பட் எங்களுக்கு அங்கே ப்ரோக்ராம் இல்லை. யாழ்ப்பாணமும் இந்த மக்களும் கொஞ்சம், அதாவது இந்த அறிவுத்திருக்கோயிலும் கொழும்பும், இதனால தான் அது உருவாச்சு. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை யாழ்ப்பாணம் நல்ல வசதியாக இருக்குது. அந்த மன்றம் நல்ல அறிவுத்திருக்கோயில் ரொம்ப வசதியாக இருக்குது. பட் இவங்களுக்குள்ள பெரிய இது இல்லை, கம்யூனிகேஷன்ஸ் இல்லை. அதனால் இருந்தாலும் நான் யாழ்ப்பாண மன்றத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு போனேன். அதை பயன்படுத்திக்கலாம் அவங்க. இருந்தாலும் யாழ்ப்பாண மன்றத்தில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்தேன். இருந்தும் யாழ்ப்பாணத்தில் உள்ளே போகும்போது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு ஈக்குவலான யாழ் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது. எரித்தார்கள் அந்த பல்கலைக்கழகத்தை. ஒரு மொழியை அழிக்கணும்னா முதல்ல அந்த மொழியோட தொன்மையை, வரலாற்றை, அதோட தன்மையை அழித்தா தான் அந்த மொழி அழியும். அந்த அழித்த இடத்த பார்க்க மனசே இல்லை. ஆனாலும் போனேன். அது புதுப்பிச்சு வச்சுட்டாங்க. அங்கே போய் அந்த லைப்ரரியில் போய் அந்த லைப்ரரியோட வரலாறு கேட்டு அதில் இருக்க படங்கள் எல்லாம் பார்த்து, அப்போ அவங்க அந்த வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி அங்கேயே உட்காந்து எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் கிடச்சார். அவர் இந்த இயக்கத்தில் இருந்திருக்கார், எல்டிடியில் இருந்தவர்.
விடுதலை புலியோட ஒரு அம்சமாக இருந்தவர். அவர் எதேச்சியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் சொல்லும்போது சில புது புது விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதுவுமே நம்மளால் நம்ப முடியல. ஸோ இலங்கை வரலாறை நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு 13 வயது 1983. நானும் அப்போ 19வது படிக்கிறேன். நானும் இந்த இலங்கை போராட்டத்துக்காக அப்போது நம்முடைய முதல்வர் எம்ஜிஆரோட ஆட்சி அவர் ரொம்ப இது கொடுத்துருந்தார். என்னுடைய ஊரில் திண்டுக்கல்லில் 3 இடங்களில் விடுதலை புலிகளுக்கு முகாம் இருந்தது. எல்டிடிக்கு பயிற்சி கொடுக்குற இடம் இருந்தது. நாங்கள் பார்த்துருக்கோம் நேரடியாக. எங்கள் டவுனுக்குள்ளேயே வந்துட்டு போவாங்க. அவங்க பயிற்சி பண்ண இடத்தையும் பார்த்துருக்கோம். 80 இடங்கள் இந்தியாவில் இருந்துச்சு. அதில் 3 இடம் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது நேரடியாக அவர்களோட. அதனால் அவர்கள் பட்டது, அதாவது இதில் இது எதையுமே நான் நியாயப்படுத்தலை. அதாவது இந்த சண்டையவோ இல்லை அவர்கள் பண்ணதையோ எதையும் நியாயப்படுத்தலை. பொதுவான சில உண்மைகள் நம்ம கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் எதுன்னு தெரிஞ்சதுன்னா, எல்லாமே அரசியல்வாதிகள் மட்டும்தான் காரணங்கிறது மட்டும் தெரிஞ்சது. இதெல்லாம் மகரிஷி இந்த வேதனையை கேட்டுக்கிறதுனால தான் மகரிஷியை பொறுத்தளவுக்கு எப்போதும் எல்லாரையும் பேசும்போது பெரிய குற்றவாளியாக பேச மாட்டார். அரசியல்வாதிகளை பேசும்போது மட்டும் அவருக்கு கோபம் எங்கேருந்தான் வருதுன்னு தெரியாது. அப்படி பேசுவார். பேசும்போதே அவர் பேசும்போது அவர் அந்த ஆற்றாமை, அந்த ஆதங்கம் தெரியும். அவர் கடைசியாக சொன்னார், நம்ம மக்கள் சொன்னாங்க, தயவு செஞ்சு இவங்களுக்கெல்லாம் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தீட்சை கொடுத்துட்டா எல்லாமே சரியாக போயிடும்னு சொன்னாங்க. மகரிஷி சொன்னார், நல்லது தான், கொடுக்க வேண்டியது தான். அவர்களும் மாறினாங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லிவிட்டு, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன்னு விஜய் மாதிரி ஆரம்பிச்சுட்டு ஒரு கதை சொன்னார். ஒரு நல்ல மழை, ஒரு குருவி ஒரு கூண்டுக்குள்ளே பத்திரமா இருந்துச்சு. வெளியே பார்த்துச்சு, மழையில் எந்த நனையும் இல்லை, அது கூண்டும் நனையில், தண்ணி உள்ள நனையில் சேஃபாக இருந்துச்சு. வெளியே பார்த்தா ஒரு மரத்தில் ஒரு குரங்கு சொட்ட நனைஞ்சிட்டு உட்காந்துருந்துச்சு. இந்த குருவி போய் அந்த குரங்குகிட்ட சொல்லிச்சு, என்னை மாதிரி நீயும் ஒரு கூண்டு கட்டிட்டேன்னா இரவில் மழை நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு சொல்லிவிட்டு பறந்து போயிடுச்சு. இந்த குரங்கு நினச்சிச்சான், ஓ கூடு இருக்கிற திமிரா அப்படியே அந்த கூட்டை பிச்சை எறிஞ்சிருச்சான். ஸோ அவர்கள் யார், நாம் யாருன்னு மகரிஷி குருவி மூலமாக குட்டி கதை ஒன்று சொல்லிட்டார். ஸோ அதனால் மகரிஷி ரொம்ப அரசியல்வாதிகளை மதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் மீது மகரிஷி இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எப்போதும் இருக்குது மகரிஷிக்கு. அதை நாம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கி நிறைய நம்முடைய குழந்தைகள்லாம் நாளைக்கு அரசியல்வாதியாக போவாங்க. நம்மளே பார்த்துருக்கோம். ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் தன்னுடைய 14 வயதில் பல்லடத்தில் ஒரே ஒரு காய்கள் பற்றி பயிற்சி எடுத்துக்கிட்டவர், அதுக்கடுத்து தன்னுடைய 29வது வயசில் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய எம்கேஜி நம்முடைய அமர்ஜோதிக்கு அவங்கள்ட்ட எங்கள் ஊரில் எந்த ஊருங்க அந்த கிராமம் ஃபஸ்ட் எடுத்தாங்களே விஎஸ்பி நம்முடைய அமர்ஜோதி இல்லைங்க, ஃபஸ்ட்டு கேத்தனூரா அதாவது முழு பணமும் ஏற்றுக்கிட்டு நம்ம அமர்ஜோதி பண்ணாங்க. ஒரு கோயில் பேரில் வரும், ஒரு கோவில் பேரில் தான் அந்த ஒரு கண்டியன் கோயில். அதுதான் ஐயெல்லாம் போயிருப்பாங்க கட்டாயமாக. அந்த கண்டியன் கோவிலில் அந்த கண்டியன் கோயில்காரர் அவர், அதாவது பல்லடத்தில் எடுத்தவர் கண்டியன் கோயில் போகிறாரு. எங்கள் ஊர்களில் அமைதி இல்லை, அதாவது பாருங்கள், அவர் காயல்பு மட்டும்தான் எடுத்துருக்கிறாரு. ஆனால் இப்போ அரசியல்வாதியாக இருக்கார். என்னுடைய ஊருக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டு என் ஊரில் பால் வளத்துக்கு நிறையா மாடு வச்சுருக்கோம், எல்லாம் கொடுக்குறோம், விவசாயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் அமைதி இல்லை. காரணம் என்னென்னா, குடும்பங்களுக்குள்ள அமைதி இல்லை. எங்களுக்கு இந்த விஎஸ்பி மூலமாக பயிற்சி கொடுக்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் செலவழித்து நம்முடைய அமர்ஜோதி முழுவதுமாக, பாதி எப்போதும் அவங்க கொடுப்பாங்க, அழியார் கொடுப்பாங்க, பாதி தான் நம்ம எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் முழுவதுமாக அமர்ஜோதியில் ஐயா துரைசாமி ஐயா கொடுத்து முழுவதுமாக அதை எடுத்து பண்ணி ஏறக்குறைய 200 பேருக்கு மேலே பிரம்மஞானிகள் அங்கே உருவாக்கினாங்க. அந்த ஒரு தடவை பயிற்சி எடுத்தவர் இன்றைக்கி அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் இங்கே கொடுத்து எடுத்துருப்போம். இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை மகரிஷி விரும்புகிறாங்க. அது இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இவங்கெல்லாம் கட்டாயமாக நாளைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக ஒழுக்கத்தோடு வருவாங்க. அப்போது இங்கேயும் மாற்றம் நடக்கணும். அதுதான் நம்ம எல்லாத்தோட வேண்டுதலும் விரும்புதலும். ஸோ அதனால் இது வரைக்கும் நாம் இந்த மன்றம் இதோட தன்மை இருக்குது. இனி அந்த மண்ணை பற்றி நம்முடைய வேதாத்திரியம் அங்கே எவ்வளவு தேவைங்கிற விஷயத்தை பற்றியும் நமக்கு ஒரு சில டைம் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, இன்னொரு முறை இறையருள் வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா இன்னொரு முறை அதை விரிவாக பார்க்கலாம். ஏன்னா அதில் அந்த கோவில்கள், இந்த நயினார் கோவில்னு சொல்லக்கூடிய மணிமண்டப தீவு, அந்த கோவிலோட தன்மை, அதனோட வரலாறுகள், அதுக்கு பிறகு அது அந்த தீவுக்குள்ளே ஒரு தீவு,
அந்த தீவுலேருந்து ஒரு 20 30 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் தான் அங்கேயே போக முடியும். தனியாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தீவு மணிபல்லவ தீவு. அதாவது கோமுகி பொய்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மாதவியோட மக மணிமேகலை போய் அந்த கோமுகி பொய்கையில் தான் உள்ள முங்கி எந்திரிச்சு அட்சய பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மக்களுக்கு பூரா பசி ஆற்றினதாக ஒரு வரலாறு இருக்குல்ல, அது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த இடம் ஏன் போகணுன்னா இதுக்கு தான் போனோம். அதுபோல் நிறையா தீர்த்தங்கள் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அஃபெக்டபிள், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இலங்கை மாறி போயிடும். வெறும் நம்ம ஒரு 15,000 செலவில் ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா ஒரு வாரம் டூர் போனீங்கன்னா எல்லாம் பார்த்துடலாம். ஒரு 15,000 ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். அதில் நீங்கள் சென்னையிலேருந்து போகிறது ரொம்ப பக்கமாக இருக்குது, போயிட்டு வாங்க. அதே போல் நம்ம அறிவுத்திருக்கோயில் கட்டாயமாக போயிட்டு வாங்க. இன்றைக்கி காலையில் கூட கேள்விப்பட்டேன், யாழ்ப்பாணத்தில் விரைவில் ஒரு அறிவுத்திருக்கோயில் கூட உருவாகுங்கிற ஒரு நிலை உருவாகிருக்கிறதாக கூட இப்போ இன்றைக்கி காலையில் காஞ்சிநாதன் ஐயா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சுற்றி பார்க்கவும் சரி அதுவும் இருக்குது. இன்னொரு எண்டாவது ஸ்டேஜில் அடுத்ததில் சொல்ல நினச்சேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். சச்சிதானந்த சபை அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? முக்கியமாக கண்டியில் இருக்குது. அந்த கண்டியில் இருக்கக்கூடிய சச்சிதானந்த சபை. அந்த சபையில் சச்சிதானந்த ஐயா மறைவுக்கு பிறகு அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த சபையையும் அதில் இருக்கக்கூடிய நிலங்கள் மற்றும் எல்லாத்தையுமே அவருடைய வாரிசுகள் வச்சுருக்காங்க. அவங்க வாரிசுகள் நாங்கள் இன்னும் தொடர்ந்து இந்த தியான அமைப்பை நாங்கள் பண்ண விரும்பலை, இதை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு ஆன்மீக மையத்துக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை சச்சிதானந்த சபையே வேதாத்திரியத்துக்கிட்ட கொடுத்துருக்கு. அதை இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெவலப்மெண்ட் வந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ்கே ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு டூர் பேக்கேஜஸ் மாதிரி ஒன்று போட ஐடியா இருக்குது. எப்படின்னா அங்கே போய் அருள்நிதியர் பயிற்சி அங்கே எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பிரமையான பயிற்சி அங்கே எடுத்துக்கிறது, ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி ஒரு 25 பேர் மட்டும் தங்குறதுக்கு எல்லா வசதிகளோடும் இருக்குது. எனக்கு அடுத்த தடவை அந்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே இருக்குது. அங்கே போய் ஒரு வாரம் பிரமையான வகுப்புகள் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கே உள்ள டூரு முடிச்சுட்டு அப்படியே அங்கே முடிச்சுட்டு வந்தால் அந்த மன்ற வளர்ச்சியும் போயிட்டு வந்தவங்களுக்கு இலங்கையை சுற்றி பார்த்ததும் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த அறிவு திருக்கோயில்கள் எல்லாத்தையும் பார்க்கவும் ஒரு வாய்ப்பு மாதிரி உருவாக்குறதாக எஸ்கே ஐயா ஒரு பிளானில் போயிட்டுருக்காங்க. அது விரைவில் நிறைவேறட்டும். அதாவது ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை நம்புது அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் இருக்கக்கூடிய வேதாத்திரியம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குன்னு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம மேலே வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை வளர்க்குற அளவுக்கு நம்முடைய தலைவர்லேருந்து நம்முடைய ஐயா மாதிரி இருக்க ட்ரஸ்டீஸ்லேருந்து உங்களை போன்ற இருக்கவர்களெல்லாம் இதை வளர்த்துக்கிட்டு வர்றோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கும் இதை நம்ம ஒரு சொத்தாக கொடுப்போம் வேதாத்திரிய பயிற்சியை அப்படின்னு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.